இந்த மரத்தடியில காத்தாட வந்து உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆகுது என்னக்கா? ஆமாட்டி, மே மாசம் லீவுல எங்கோடி வர? அடிக்க வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தா தேவலன்னு தோணுது. வீட்டுக்குள்ள எங்கக்கா இருக்க முடியுது? அங்கேயே அப்படி வெக்க அடிக்கி. ஒரு ஏசியை வாங்கி மாட்டினா கேட்க மாட்டேக்காரு அந்த மனுஷன். ஏசி வாங்குறது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா கீதா? கையில இருக்க ரூபாவை போட்டு ஏசி வாங்கிட்டாலும் அதுக்கு கரண்ட் பில்லு தெண்டமா யாரு கட்டுறா? 1000 2000 இழுத்துட்டு போவோம். ஆமா, அதை வேற யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு 250 ரூபா தான் வருது. ஏசியை வாங்கி வச்சிட்டோம்னா எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேல வந்துரும் போல. நானே அதுக்கு பயந்துட்டு தானே ஏசி வாங்காம இருக்கேன். எப்படி மிஞ்சி மிஞ்சி போன இந்த 2 மாசம் வெயில் அடிக்குமா, அப்புறம் காத்து காலம் ஆரம்பிச்சிரும், அப்புறம் மழை வந்துரும், அப்படி இப்படின்னு ஒப்பேத்திக்க வேண்டியதான். ஆமா, அந்த 2 மாசத்துக்கு போட்டு ஏசி வாங்கிட்டு இருப்பாவளாங்கும். கத்திரி வெயில் அக்னி வெயில மட்டும் பாத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு லீவை விட்டுறாவோ. ஆனா உண்மையான கத்தரி அக்னி எல்லாம் கிச்சன்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தா நம்மளுக்கு தான் லீவ் விடணும்க்கா. ஆமா, அடிப்படையில நின்று சமைக்கவா முடியுது? அப்படி ஒரு வேக்காடு. காலையில 8 9 மணிக்குள்ள காலையில சாப்பாடு மதியானத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெளியில வந்துடணும்ப்பா. அதுக்கு மேல அந்த அடுப்படி பக்கம் போயிடவே கூடாது. ஆமா, அடுப்புக்கிட்ட நிக்க முடியுதா? அப்படி அனலா ஊத்துதுக்கா. என்ன சின்ன பொண்ணு, ஊர்ல இருந்து ஒன்னு அத்தனாரெல்லாம் வந்திருக்காவோ, நீ இங்க வந்து இருக்க? ஆமா, அதுக்குன்னு அவ கூடயே உட்காந்து அவ மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருக்க முடியுமா? மனுஷிக்கு வெறுப்பா இருக்காது? நேத்து தானே சின்ன பொண்ணு வந்தாவ, அதுக்குள்ளேயுமா உனக்கு வெறுப்பாயிட்டு? ஆமா, பின்ன எங்க வீட்டுல நடக்க கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தானே தெரியும் உங்களுக்கு. வீட்டு பக்கம் போகவே எரிச்சலா இருக்குக்கா. என் மாமியா கிளவி என்னன்னா அந்த அநியாயம் பண்ணுது. சித்தி அப்படி என்ன சின்ன பொண்ணு பண்ணாவ? காலையில எந்திரிச்சு பாக்கேங்கா, என் நாத்தனாக்காரி 9 மணி வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இதே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அடிச்சு எழுப்பி விட்டுருப்பாவோ. ஏன் நாத்தனாக்காரியை எழுப்புவோன்னு பார்த்தா பெட்ஷீட்டை போட்டு மூடுறாவோ, ஜன்னலை மூடுறாவோ. தூங்கு மக்களே, 9 மணி தான் ஆகுது, மெதுவா எந்திரிச்சுக்கலாங்காவோ. கேக்கையில எனக்கு அப்படி ஒரு ஆத்திரங்கா. சரி வீடு சின்ன பொண்ணு, எல்லா மாமியாவுக்கும் அவன் மாவதான் பெருசா தெரியும். அதுக்கு என்ன செய்ய? அதானே, எப்பயுமா உன் வீட்டுல வந்து இருக்க போறாவ? லீவு சமயத்துல ஒரு 5-6 நாள் உன் கூட வந்து இருக்க போறாவா. அதுக்கு ஏன் இவ்வளவு அலட்டிக்கிற? வீடு பார்த்துக்கலாம். 5-6 நாளா? நீங்க வேறக்கா, ஸ்கூல் திறக்கல தான் போகணும்னு ஒரு பிளானோட வந்திருக்காவோ. இதுல அவங்கள டூர் கூட்டிட்டு போகணுமா, வெளியில சுத்தி பார்க்க கூட்டு போகணுமா, என்னென்ன லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு என்னடி, இதை சாக்கா வச்சுட்டு நீ ஊர் சுத்திட்டு வரலாம்ல? ஆட போங்கக்கா, ஊர் சுத்ததுக்கெல்லாம் உங்க கூட போனா ஜாலியா இருக்கும். அவங்க வீட்டு ஆளுகளோட போன கடுப்பா இருக்கும்க்கா. அது உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏ அப்பா, என்னம்மா அலட்டிக்கிறா? ஏடி ஆமா, ஏதோ பிசினஸ் பிசினஸ்னு சொல்லிட்டு கிடந்து ஏடி இடையில. ஆனா பாக்க நேரம்லாம் அதை பத்தி வாயை திறக்க மாட்டேக்க. என்னதான் பிசினஸ் சொல்லி தோலையேன். அதானே, ஒழுங்கா சொல்லி பிடி பாத்துக்க. இன்னைக்கு உனைய விடுறதா இல்ல. நானே மறந்துட்டேன். நல்ல வேலை அம்பச்சக்கா ஞாபகப்படுத்தி விட்டாவோ. அது ஒரு 5-6 பிசினஸ் கைவசம் இருக்குக்க. ஒன்னு ஒன்னா சொல்றேன், எது சரியா வரும்னு பார்த்துட்டு அதை எடுத்து நடத்துவோம். சரிம்மா, முதல்ல சொல்லு. ஃபர்ஸ்ட் இட்லி கடைக்கா. இட்லி கடையா? அதுக்கு கடை பார்க்கணும், சாமான்லாம் நிறைய வாங்கணுமே. ஆமா, அதுக்கு முதலே ஒரு அமௌண்ட் போடணும். எதுவுமே முதல் இல்லாம பண்ண முடியாதுக்கா. ஒன்னு ஒன்னா சொல்றேன், நமக்கு ஏத்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்குள்ள எது செட் ஆகுதோ அதை பாத்துக்கலாம். சரி சரி சொல்லு. அப்புறம் பொட்டிக்கு வைப்போம்க்கா. என்னடி சொல்ற, பொட்டி கடையா? அதுதான் நம்ம ஊர்ல முக்குக்கு முக்கு இருக்கே. அதானே, இதுக்கு இடையில நம்மளும் வச்சா மக்கள் யாருக்கிட்ட பொருள் வாங்கினே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 ஆளுவோ வாங்க வருமா? வேற யாரை வச்சு என்ன செய்ய? அதுல செலவு வேற இருக்கு. பொட்டி கடையெல்லாம் வேணாம். ஏக்கா, அவ பொட்டி கடையை சொல்லல, பொட்டிக். பொட்டிக்கினா என்னடி? பொட்டக்கியா? சொல்லுங்க தாயே, பொட்டிக்கினா என்னது? பொட்டக்கி இல்ல, தட்டக்கி இல்ல, பொட்டிக்னா துணி கடை. இப்ப லேட்டஸ்டா இருக்க சாரி, சல்வார், குர்த்தி இதெல்லாம் சேல்ஸ் பண்றது. ஆமாக்கா, மொத்தமா மலிவா எங்க கிடைக்குன்னு போய் ஸ்டாக் எடுத்துட்டு வந்து நம்ம கடையில வச்சு விற்கலாம். அதுல நல்ல வருமானம் வரும். ஆத்தாடி, துணி கடையா? அதுக்கு நிறைய போட வேண்டியது வருமே சின்ன பொண்ணு. ஆமாக்கா, அதுக்கு முதலீடு ரொம்ப வரும். அதுக்கு லோன்லாம் போட்டு தருவாக்கா பேங்க்ல. நமக்கு வர லாபத்தை வச்சு லோன் கட்ட வேண்டியதுதான். அவ்வளோ லாபம் வருமா அதுல? ஏக்கா, லோன்ல வேண்டாம். அதை எடுத்துக்கிட்டு மூலி பெதுங்கி இருக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸா ஆரம்பிச்சு அதுல காசு சேர்த்து வச்சு பொட்டிக்கு நடத்துவோம். வேற என்ன ஐடியா இருக்கு சின்ன பொண்ணு? ஏக்கா, அந்த குழம்பு பொடியெல்லாம் நல்லா திருப்பியலா,
அதை திரிச்சு சின்ன சின்னதா பாக்கெட்ல அடைச்சி மசாலா விற்போம். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா, ஹோம்மேடு ஆர்கானிக்கா இருக்கும்ல. அப்புறம் மாவு அரைச்சி விற்கலாங்க்கா, அதுவும் நல்ல பிஸ்னஸ் தான். வேற என்ன ஐடியா இருக்கு சின்ன பொண்ணு? வேற இப்பெல்லாம் நிறைய பேர் கேக்கு செய்ய படிச்சுக்கிட்டு கேக்கு செஞ்சு விற்காவக்கா. இந்த பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கெல்லாம் கேக் ஆர்டர் கொடுக்காவல்ல. இதெல்லாம் எனக்கு செய்ய வராதே. ஆமா, எனக்கும் கேக்கெல்லாம் செய்ய தெரியாது. ஆமா சின்ன பொண்ணு, இதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்காம்ல, அதை போய் படிச்சாதான் செய்ய முடியும் போல. சரி ரைட், இதை விடுங்க. ஒன்று இந்த குழம்புக்கு மசாலா திரிப்போம், இல்லைன்னா மாவு அரைச்சி விற்போம். ஏட்டி, நல்ல பெரிய பிசினஸா ஏதாவது செய்யறதுக்கு சொல்லுவேன்னு பார்த்தா சின்ன சின்னதா சொல்ற. முதல்ல சின்ன சின்னதா செய்வோம் கீதா, அப்புறம் பாத்துக்கலாம். எடுத்த உடனே அகல கால வைக்க கூடாது பத்தியா? ஆமாம், அம்பச்சக்க சொல்கிறது சரிதான். எடுத்த உடனே நிறைய முதலீடு போட்டு அகலக்கால வைக்கக்கூடாது. நம்ம சும்மா இருக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது செய்வோம். அவன் எங்க சின்ன பொண்ணு சும்மா இருக்கா? கீதா துணி வாங்கி தைக்கா, லட்சுமி மாடு பாத்துக்குவா, வயலை போய் பாத்துக்கிறா. நானும் அப்பப்ப வயக்காடு வேலைக்கு லட்சுமியை கூட்டு போயிடுறா. ஓ, அப்போ அம்பச்சக்கா இந்த குரூப்லேயே நான் தான் வெட்டியா இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. சின்ன பொண்ணு, நீ வெட்டியா இருக்கன்னு சொல்லாமலாம் சொல்லல, டைரக்டா தான் உன்கிட்ட சொல்றாங்க. இது கூட புரியாத தத்தியா இருக்காளே. சரிங்கம்மா, நல்லா சரிங்க. ஏட்டி, உடனே மூஞ்சி தூக்காத, சும்மா தானே சொல்லிட்டு இருக்கோம். என்ன சரசு பாட்டி, பேரனை கூட்டிட்டு எங்க போறீங்க? ஊர்ல இருந்து உங்க மாவ வந்திருக்காளோ? ஆமாம்மா, அவ சொக்காரி மவனுக்கு நாளா கழிச்சு கல்யாணம், அதனாலதான் வந்திருக்காவோ. ஆச்சி வா போவோம், கதை பேசிக்கிட்டே இருக்காத. உங்க ஆச்சி இப்பதானே நின்று பேசுறாவோ, அதுக்காட்டி எங்க கூப்பிடுற? கூட்டு போறோம்ல, நில்லு. ஜூஸ் கேட்டுட்டே இருக்காமா, கடைக்கு போய் ரஸ்னா பாக்கெட் வாங்க போறேன். ஆட்டும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஒண்ணும் தெரியாத. மேல தெரு ராக்காய் மாவன் இருக்காம்லா. ராக்காயி மூக்காயெல்லாம் இருக்கட்டும் பாட்டியோ, என்ன கதை அதை முதல்ல சொல்லுங்க. ராக்காயி மாவன் அவன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண போறானாம்மா. டைவர்ஸ் பண்ண போறானா? அந்த பிள்ளை ஆளு அழகா இருக்குமே. அதானே, 2 பிள்ளை இல்ல இருக்கு. 2வது பொட்ட புள்ள தானே? ஆமா, 2வது பொட்ட புள்ளதான். 2 வயசு ஆகுது. மூத்த பிள்ளைக்கு 5 வயசு ஆகுதான். 2 பச்சை பிள்ளை இல்ல, அதை விட்டுட்டு எதுக்கு டைவர்ஸ் பண்ண போறானா? அந்த கூத்தை யாமுட்டி கேக்குறீங்க? அதை என் வாயால எப்படி சொல்ல? வாயால சொல்ல முடியலன்னா மூக்கு வழியே சொல்லுங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, சீரியஸா பேசிட்டு இருக்கையில காமெடி பண்ணிட்டு அலையாத. பின்ன என்னக்கா, செவனேன்னு இருக்காம வந்து ஒரு விஷயம் தெரியுமா 2 விஷயம் தெரியுமான்னு கேட்டுட்டு பாதி கதையை சொல்லிட்டு பேர்வதி கதையை சொல்லாம ட்விஸ்ட்ல விடுது. ஏ அம்மா, கடுகு பொரிஞ்சாப்புல பொரிஞ்சுதான் தள்ளுறா. ஏன் சரசு பட்டியாவ கிடக்கா, நீங்க சொல்லுங்க. எதுக்கு டைவர்ஸா? அந்த புள்ள கல்யாணத்துக்கு முன்ன ஒல்லியால இருந்துச்சு நல்லா. இப்ப கல்யாணத்துக்கு போறவு பொண்ணு ரொம்ப குண்டாயிட்டாலாம், அதனால அந்த பையன் டைவர்ஸ் பண்ணிட்டானாமே. அட கொடுமையே, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்குலாம் உடல் மாறும், நிறம் மாறும், இதெல்லாம் யதார்த்தமா நடக்கக்கூடியது தானே. அதானே, இதை கூட ஏத்துக்க முடியாத மைண்ட் செட்ல இருக்கவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? இவன்லாம் என்னத்துக்கு கல்யாணம் பண்றான்? ஆமா, இந்த விஷயம் கூட தெரியாதவன் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? 2 குட்டியை போட்டதுக்கு அப்புறம் டைவர்ஸ் கேக்குதோ டைவர்ஸ். ஆளை பாரு, அவ மட்டும் பெரிய அழகனோ. ஆமாம்டி, என்னத்த சொல்ல போ. அவன் அம்மா கறி எப்படி சம்மதிச்சா? கொஞ்சம் புத்திமதி எடுத்து சொல்லக்கூடாது? யாரு சொல்லியும் கேட்கல, ஏடுபட்ட பையன். கேடு கெட்டு போறான் போ. ஆனா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த எடுபட்ட பையலுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை லட்டு மாதிரி இருக்கு. அது மூஞ்சி பார்த்து கூட இறக்க வரலையே. ஆச்சி வா போவோம், எனக்கு நிக்க முடியல, கால் வலிக்கு, வா போவோம். சரிம்மா, நான் வாரேன். என் பேர நிக்க விட மாட்டுக்கான். ஆட்டுப்பாட்டி போயிட்டு வாங்க. காலை எவ்வளவு கெட்டு கிடக்கு பாத்தீங்களாக்கா? ஆமா கீதா, பொண்டாட்டியோட அருமை அவனுக்கு இப்ப புரியாது. தலை முடியலாம் நரைச்சி படுக்கையில கிடப்பான் பாரு வயசாயி, அப்ப தெரியும். அப்ப பாக்கிறதுக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டா, கூட பிள்ளையில இருக்காதா, அம்மை இருக்க மாட்டாவோ. யோ கணேசன் தாத்தா, எங்க போறீரு? யாருடி அவ? ரோட்ல வழியில உட்கார்ந்துருக்கவ. ரோட்ல உட்காந்துருக்கோமா? இது மாரத்தடி. வழிய விடுங்கட்டி. யோ தாத்தா, வழி அங்கிட்டு இருக்கு, அந்த புறம் போங்க. அந்த புறமா? அந்த புறம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? தாத்தாவுக்கு சேட்டைய பாரு, ஆசைதான். யோ தாத்தா, அந்த புறம்லாம் இல்ல, அந்த பக்கமா போங்கன்னு சொன்னாவோ. பாருங்களேன் இந்த கிழவருக்கு சேட்டைய.
ஆமா இப்ப இந்த வேகாத வெயில்ல இப்படி எங்க போறீங்க? என் அத்தைக்காரிய பார்க்க போறேன். ஏ லட்சுமி வடிவக்க அம்மாவை தான் சொல்றாரோ? ஆமாம்மா, அந்த கிளவி வேற வந்திருக்கு, சரியான கிளவியா இருக்கு. இந்த கல்யாணத்தை எதுக்கு எடுத்து விட்டுறக்கூடாது, அது வேற பயமா இருக்கு. ஆமா நானும் நேத்து ரோட்ல பார்த்து பேசுறேன். சரி பாத்துக்கலாம் விடு. சரி தாத்தா போறோம். ஆமா இது என்ன மண்டை மேல ஒரு கொண்டை? கிட்டு ஒத்தடை வைக்க சொன்னா அதை வச்சுக்கிட்டே போறேன். இவ்வளவு அடிபட்டிருக்கே வீட்ல இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு என்னடி? அந்த கிளவிய பார்த்து 4 கேள்வி கேட்கணும், அதான் போறேன். அம்புஜனா வீட்டுக்கு போறேன், நேரம் ஆயிட்டு. ஆட்டு லட்சுமி நானும் வீட்டுக்கு தான் போறேன். கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம்னு பார்த்தா இந்த லட்சுமிக்கா இருந்தாப்பலையே ஓடிடுவாவோ. வாச்சிட போட்டு வடிவு பட்டிக்கு அம்மா எப்படி இருப்பாவோ நம்மளும் பார்த்துட்டு வருவோம். வாரே நாள முடியும் நல்ல காமெடியா இருக்கும். ஏட்டி அந்த பாட்டி கொஞ்சம் வெடிக்கு வெடிக்குன்னு பேசும், போய் வாங்கி கட்டிட்டு வராதீங்க. கணேசன் ததக்கு பாடி கட்ட போறோம்க்கா. என்னமோ பண்ணுங்கம்மா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்களும் வாங்க அம்புஜக்கா. எதுக்கு உங்க கூட சேர்ந்து நானும் வாங்கி கட்டிக்கவா? நான் போறேன் தைகளா, எனக்கு வயிறு பசிக்கு. கணேசன் தாத்தா வாங்க, உங்களுக்கு துணைக்கு வரோம். வாங்கட்டிகளா போவோம். மண்டையில இருக்க கொண்டையே தூரம் எடுங்க. மாமியார பார்க்க போறோம், சும்மா கெத்தா வர வேண்டாமா? தாத்தா வராரு, கதற விட போறாரு. மிரள விட போறாரு. சக்தி இந்த பிளேஸ்க்கு தானே வந்து வெயிட் பண்ண சொன்னாரு. நம்மள வர சொல்லிட்டு அவங்கள ஆளை காணோம். சோ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இந்த குதிரைவாள் இங்கதான் நிக்குதா? செல்லத்தை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் போலயே. பா நீங்க தானா? பயந்தே போயிட்டேன். ஏ குதிரைவாளே, என்ன இவ்வளவு கோவமா இருக்க? போங்க சக்தி, என்கிட்ட பேசிடவே பேசிடாதீங்க. ஏண்டி நான் என்ன பண்ணேன்? எவ்வளவு நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்றது? நான் வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. சொன்ன டயத்துக்கு வர மாட்டீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு பஞ்சுவாலிட்டியே இல்ல சக்தி. எதுக்கு இப்ப அப்படி பாக்குறீங்க? திட்டி முடிச்சிட்டியாமா? நான் எங்க திட்டுனேன்? எதுக்கு லேட்டுன்னு தானே கேட்டேன். குதிரைவாளி கோவப்படும் போது கூட கியூட்டா இருக்குடி. ஆமா இருப்பாக. சரிம்மா, கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சுக்கோ. இனிமே கரெக்டா வந்துருவேன். ஓ கிளம்புறதுக்கு லேட் ஆயிருச்சா? சரி சரி, பார்த்தாலே தெரியுது. நான் தான் அவசரப்பட்டு கத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஏய் என்னடி மேலே எங்களையும் பார்த்துட்டு பேசுற? என்ன கலாய்க்கிறியா? நான் எங்க கலாய்ச்சேன்? உங்களுக்கே நியாயமா சொல்லுங்க. ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு ஒரு ட்ராக்கு, இது போட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ லேட்டு. நான் பாருங்க புடவை கட்டி பார்த்து பார்த்து தலை பின்னி பூ வச்சு மேக்கப் போட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறேன். அப்ப என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏய் சாரிம்மா, கோவப்படாத. ஊர்ல இருந்து பாட்டி வந்திருக்காங்க. கரெக்டா நான் கிளம்புற டைமா பார்த்து புடிச்சு வச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளிச்சுட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ லேட்டு. பாட்டி வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்காங்க. இனி நம்ம கதையை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன் சக்தி இப்படி சொல்றீங்க? எங்க பாட்டி திருக்காணிக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிச்சுல்ல, அதனால அதை பத்தி ஒரே புலம்பல். நம்ம மேரேஜ் நல்லபடியா நடக்கணும், அது மட்டும்தான் இப்ப என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன சக்தி ஏதேதோ சொல்லி என்னை குழப்புறீங்க? நம்ம மேரேஜுக்கு என்ன பிரச்சனை? அதான் எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்களே. 2 வீட்டு சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ண போறோம். ஆமா குதிரைவாளு, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். அதை தான் உன்கிட்ட சொன்னேன். நீ அதை பெருசா எடுத்து நீ குழம்பிக்கிறாத. ஓகே சக்தி. என்னடி இவ்ளோ டல்லா பேசுற? கொஞ்சமாவது சிரியேன். போங்க சக்தி, நீங்க வேற. கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏய் சில்யா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப சிரிடி. அடிக்கிற வெயில்ல என்னை நல்லா காக்க வச்சுக்கிட்டு இப்ப நான் சிரிக்காம பேசுறதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுதுல? நீ சிரிச்சா இந்த சித்திர வெயில் கூட ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் சிரியேன். கொஞ்சம் கொஞ்சம் சிரி, கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சமாவது சிரிடி. போங்க சக்தி, அப்படி இப்படின்னு பேசி எப்படியாவது என்னைய கவுத்திடுறீங்கல்ல.
ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.